யாத்திரையாகமம் 15:26 நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. இதனாலும் நீங்கள் பலவிதமான பலவீனத்தோடு இருக்கலாம், வியாதிகளோடு இருக்கலாம். அவர் இந்த வார்த்தையின்படி எகிப்திற்கு வருகிற உலகத்தில் வந்து கொண்டிருக்கிற எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த மாலை நேரிலும் நீங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், மருத்துவமனையில் நீங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். சிலர் உங்களுடைய பொருளாதார வசதி இல்லாமல் வீட்டிலேயே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இந்த நாளில் இந்த வசனத்தை வாசித்தால் அவரே உங்களுடைய பரிகாரியாக இருக்கிற தேவன், குடும்ப மருத்துவர், கீலியாத்தின் பிசின் தைலமாக இருக்கிறார், ரண வைத்தியராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் பரிகாரத்தை தேடாமல் பரிகாரியை தேடி, அன்றுவரே நீ சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி என் சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா வேதனைகளும், என்னுடைய குழந்தைக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும், என் கணவனாருக்குள் இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றும் என்று நீங்கள் சொல்லும்போது இந்த வேலையில் உங்களுடைய வல்லமை, அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிற, எழும்ப முடியாது இருக்கிற அந்த பிள்ளைகள் மேலே தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யான விடுதலை என்கிற வாக்கின்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இதை கேட்கிற ஒவ்வொரு விட்டு புறப்பட்டு போவதாக என்று கட்டளையிடுகிறேன். அற்புதங்கள் நடந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.